சார், உச்ச நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஓய்வு பெறுகிறார். அவருடைய பணிக்காலத்தை பெற்றுவிட்டார். அவரோட பணிக்காலத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள், முக்கியமான தீர்ப்புகள்லாம் எதை பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கும் சற்று அதிகமாக நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இருந்தார் என்று தான் நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பு இருந்த நீதிபதிகளை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான டென்யூராக இந்த டென்யூர் இருந்துச்சு அப்படின்ட்டு தான் திரு சஞ்சீவ் கண்ணா அவர்களோட டென்யூரை பார்க்கணும். நீதிபதிகள் என்றாலே ஊடக வெளிச்சம் படாமல் இருப்பது தான் வழக்கமாக இருந்தது. அந்த வழக்கத்தை உடைத்த இதற்கு முன்பு இருந்த தலைமை நீதிபதிகள் அத்தனை பேரும் அந்த வழக்கத்தை உடைத்தார்கள். அதுவும் இதற்கு முன்பு ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் எல்லாம் ஊடகங்களில் செய்தி வருவதற்காகவே பல்வேறு வேலைகளை செய்தார். மிக எளிதாக செய்தியாளர்கள் அவரை அணுகலாம். பிரதமர் மோடி அவர்களோடு ஒரு தீபாவளி பூஜையில் கலந்து கொண்ட விநாயகர் சதுர்த்தி ஏதோ சம்திங் பூஜையெல்லாம் வெளியே வந்து மிகப்பெரிய சர்ச்சை இது உருவாக்கியது. அதற்கு நேர் எதிரானவராக திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இருந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு வழக்காக ஒரு வழக்கை குறிப்பிட வேண்டும். நேற்று ஓய்வு பெற்ற பிறகு அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம், ஓய்வு பெற்ற பிறகு நான் அரசு வழங்கக்கூடிய எந்த பதவிகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அதன் பிறகு அவர் காலத்தில் டீல் பண்ண ஒரு முக்கியமான வழக்கு என்றால் வக்ஃபு சட்ட திருத்தம் தொடர்பான வழக்கை நாம் முக்கிய வழக்காக பார்க்க வேண்டும். நார்மலாக ரொம்ப அதிகம் பேசாத திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இந்த வக்ஃப் திருத்த மசோதா வரும்போது இது ஒன்றும் தவறு இல்லை, ரொம்ப இது ஒரு சாதாரணமான மசோதா என்று அரசு தரப்பு வாதிட்ட போது, சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க இது ஒன்றும் சாதாரணமான விஷயந்தான் அப்படின்ட்டு, முஸ்லீம் பாடிஸில் முஸ்லீம்கள் சொத்துக்களை நிர்வாகம் செய்வதில் முஸ்லீம் அல்லாதோர் இடம்பெறலாம் என்று நீங்கள் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதே போல் இந்து மதத்துக்கும் நீங்கள் திருத்தம் கொண்டு வருவீர்களா? வில் யூ அலோ முஸ்லீம்ஸ் டு டேக் பிளேஸ் இன் ஹிந்து போர்ட்ஸ் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அப்புறம் அடிப்படையான சில கேள்விகளெல்லாம் எழுப்புகிறார். இந்த மசோதாவே அடிப்படையில் தவறு என்பது போன்ற சில கேள்விகளை எழுப்புகிறார். வெளிப்படையாக ஒரு ஸ்டேஜை கேட்டுட்டார். 15வது நூற்றாண்டிலிருந்தெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன, இப்போ ஏன் போய் அதை நோண்டுறீங்க என்று கேட்டு மைண்டை இண்டிகேட் பண்ணிட்டார் மத்திய அரசுக்கிட்ட. நாங்கள் இதை ஸ்டே பண்ண போகிறோம் என்று சொன்னதும் ஒரு 2 நாள் தள்ளி வைங்க என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. 2 நாள் கழித்து மத்திய அரசு நாங்களே இந்த ப்ரொவிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல என்று அவர்கள் அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் வழக்கை கடந்த வாரத்திற்கு ஒத்தி வைத்திருந்தார். கடந்த வாரம் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் ஒத்தி வைத்திருந்தார். ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அப்போது இடைக்கால தடை விதிக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி அந்த இன்ட்ரீம் ரிலீஃப் தொடர்பான விசாரணைக்காக அந்த வழக்கு வரும்போது அதை சொல்லல, ஏன் தள்ளி வச்சார்ன்றதை நான் சொல்கிறேன். இது ரொம்ப மிகவும் முக்கியமான வழக்கு. ஏன்னா ஒரு பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கக்கூடிய வழக்கு என்பதால் எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமை, எனக்கு ஒரு வாரம் தான் இருக்கு இன்னும், அதுக்கு நடுவில் நான் இந்த வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை. அதனால் எனக்கு பின்னால் வரக்கூடிய நீதிபதி இதை விசாரிக்கட்டோம்னா அந்த வழக்கை ஒத்தி வச்சு விட்டு போயிட்டார். 1. 2, இவர் தலைமை நீதிபதி ஆனவுடன் வந்த ஒரு வழக்கு இது. 1992 என்ற நினைவு இந்த ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் இயற்றுகிறது. பாபரி மசூதி இடிக்கப்பட்ட பிறகு என்று நினைவு. சுதந்திரம் ஆன அன்று மத தலங்கள் எப்படி இருந்தனவோ அதோட ஸ்டேட்டஸ்கோ இப்போ நீங்கள் அதை ரீஓப்பன் பண்ண முடியாது. அதாவது இப்போ இந்த பாபரி மசூதி மாதிரி இப்போ பிரச்சனை எழுப்புனாங்க இல்லையா, இந்த இடத்துல ராமர் கோவில் இருந்துச்சுன்னு, அது மாதிரி புதிய சர்ச்சைகளை எழுப்பக்கூடாது அப்படின்னு பாபரி மசூதி இடிப்புக்கு பிறகு ஒரு சட்டம் கொண்டு அது கண்டினியூஸாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. நடுவில் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இருக்கிறப்போ இதே போல் உத்தரப்பிரதேசத்தில் வேறு ஒரு இடத்துல மசூதி இருக்கிற இடத்துல போயிட்டு இங்கே இந்து கோயில் இருந்துச்சு என்று இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஞானாபி மாஸ்க் இது மாதிரி நிறைய 2-3 இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் முஸ்லீம் தரப்பும் இல்லைங்க இது திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்க பஞ்சாயத்து அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆக்டுக்கு சேலஞ்ச் வருது. இந்த 1948 இருந்த ஸ்டேட்டஸ் கோவை மாற்றக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டமே தப்புன்ட்டு ஆரம்பித்தாங்க. இது போக பல்வேறு மாநிலங்களில் இது தொடர்பான வழக்குகளை சம்மந்தப்பட்ட நீதிமன்றங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன்
இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மசூதி இருக்குது, ஒரு 100 வருஷம் ஓல்டு மசூதின்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் இங்கே லோக்கல் கோர்ட்டில் இந்த இடத்துல இந்து கோயில் இருந்துச்சுன்னா ஒரு பெட்டிஷனை போடுறது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா, சரி இந்த இடத்துல இவர் மனுதாரர் சொல்லுவது போல் இந்து கோவில் இருந்ததா இல்லையா என்பதை ஆராயறதுக்கு நான் இந்த நிபுணர்களை நியமிக்கிறேன், சர்வே எடுக்க சொல்லி உத்தரவு போடுறேன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க, நோண்டுவாங்க. ஒரு பஞ்சாயத்துன்னு ஆயிடுச்சா. இதை எடுத்து உயர்நீதிமன்றம் போன உடனே சர்வே தானே பண்ணுறாங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, ஒன்றும் தீர்ப்பு வரல. இப்படி பல்வேறு இடங்களில் தீர்ப்புகள். இது வந்த உடனே போட்ட முதல் உத்தரவு, இனிமேல் இந்த ஆக்ட் இருக்குல்ல, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணோட்ட அந்த ரிலீஜியஸ் வர்ஷிப் பிளேஸ் ஆக்ட்னு ஏதோ ஒரு ஆக்ட், அந்த ஆக்ட் தொடர்பாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையும் உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றிட்டு யாரும் இது சம்மந்தமாக ஆர்டர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஒரு 2 டெல்லியில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வெளியூர் போய்டுறார். வெளியூருக்கு போன உடனே அவர் வெளியூர் போயிருக்கிற நேரத்தில் ஒரு வீட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட், தீப்பற்றிக்குது. தீப்பற்றிட்டோன்னா ஃபயர் இன்ஜின் வந்து அணைக்கிறாங்க. அணைச்சிட்டு பார்த்தா 500 ரூபா நோட்டு கட்டு பாதியாக எரிஞ்சு கிடக்குது வீடு பூரா. அவரு கூட இடம் மாறுதல் பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க, அலகாபாத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பண்ண உடனே காவல்துறை சம்பவ இடத்துக்கு போகிறாங்க. போய் பார்த்துட்டு அவங்க தலைமை நீதிபதிக்கு விவரத்தெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இந்த நியூஸ் அரசல் புரசலாக கசிகிற ஒரு நாளைக்குள்ள அந்த எரிஞ்சு பாதி கருகி கிடந்த ரூபா துண்டெல்லாம் அந்த ஜட்ஜை அகற்றி விடுகிறார். இது விஷயம் தலைமை நீதிபதிக்கு போனவுடனே அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னங்க தாங்க நடந்துச்சுன்னொடனே, நான் அப்பழுக்கற்றவன், அங்கே ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ரூபா நோட்டே இல்லை என்று சொல்லிவிடுகிறார். இதற்குள் வந்து இந்த பாதி எரிந்த நிலையில் இருந்த இந்த வீடியோக்கள் வெளியே சுற்ற தொடங்கி விடுகின்றன. உடனே தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் என்ன செய்கிறார்னா, மூத்த நீதிபதிகள் 3 பேரை வச்சு ஒரு விசாரணை கமிட்டியை அமைக்கிறார். அந்த நீதிபதியும் கேளுங்க, மற்றவங்ககிட்டையும் கேளுங்க, முழுமையாக விசாரணை நடத்தி என்ன நடந்துச்சுன்ற அறிக்கையை எங்களுக்கு அனுப்புங்கள் என்கிறார். இந்த விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு முன்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கிட்ட ஒரு அறிக்கையை கேட்குறாரு. அந்த தலைமை நீதிபதி இதெல்லாம் நடந்துச்சுங்க, நான் போனேன், ஃபஸ்ட்டு இல்லைன்னாங்க, நான் டெல்லி கமிஷனர் வந்து எனக்கு இந்த எரிஞ்ச வீடியோவெல்லாம் அனுப்பிச்சிட்டேன். அந்த வீடியோவோட சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாரு. அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு சொல்கிறேன், இதை மறைக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணல. எரிஞ்சதுன்னா அந்த வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, ரூபா நோட்டு தான் எரிஞ்சிச்சுன்னு. ஆனால் பட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகும்போது பார்த்தா எதுவுமே காணும். அதை போட்டுட்டு 3 மெம்பர் கமிட்டி போடுறார். கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. கமிட்டி ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இவர் வந்து சம்மந்தப்பட்ட நீதிபதியை அழைத்து நீங்கள் ராஜினாமா செய்து விடுங்கள் என்று கேட்கிறார். அவர் நான் முடியாதுன்ட்டார். அவர் ராஜினாமாலாம் செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னே குடியரசுத் தலைவருக்கு இந்த அறிக்கையும் பரிந்துரையும் அனுப்பிவிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லுங்கள், மாலதியோட சட்ட அறிவை நாம் சோதிக்கலாம். அவங்க அதுக்கு மேலே அந்த நீதிபதி மேலே என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்கொயரி பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் இப்போ பதவி நீக்கம் பண்ண எப்படி பண்ணுறது? உயர்நீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்கம் பண்ணுறது? பாராளுமன்றம் தீர்மானம் இயற்றி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு டிஎன்பிசி மெம்பருக்கே இதுதான் இம்பீச்மெண்ட். நீதிபதிகளை பணி நீக்கம் செய்வதற்கு பாராளுமன்றத்திற்கு மட்டும்தான் அதிகாரம் உள்ளது. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே 2 நீதிபதிகள் பதவி நீக்கம் தொடர்பான முயற்சிகள் நடைபெற்றன. ஜஸ்டிஸ் ராமசாமி தமிழகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அரசு அவருக்கு கொடுத்திருந்த ஏசிகள்லாம் கட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டார். இது போல் மிஸ்அப்ராப்ரேஷன் சொல்லிட்டு அவர் மீது ஒரு பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து அது டிபேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். 2வதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி, இந்த கர்ணா அப்படி நாட் கர்ணன் வேற இன்னொரு நீதிபதி, அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு செல்ல வேண்டிய பணத்தை, அதாவது ஒரு காமன் அக்கௌண்ட்டில் இருக்க வேண்டிய பணத்தை எடுத்து இவர் அக்கௌண்ட்டில் போட்டுக்கினார். இந்த குற்றச்சாட்டில் பாராளுமன்றத்தில் இந்த முறை வந்து பாராளுமன்றத்தில் விவாதமே நடைபெற்றது. அந்த விவாதத்துக்கு பிறகு அவர் வாக்கெடுப்புக்கு முன்னாடி அவர் ராஜினாமா செய்து விட்டார். இந்த பரிந்துரையை தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டால் இது பாராளுமன்றத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே விவாதம் நடக்கும். விவாதம் நடந்து வாக்கெடுப்பு கூட நடைபெறும். வாக்கெடுப்பு வெற்றி பெற்றுவிட்டால் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக கருதப்படுவார். ஹில் பி டிஸ்மிஸ்ட். ஸோ ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறது இது ஒன்று தான் ப்ரொசீஜர். அவருக்கு ஆதரவாக யார் ஓட்டு போட போகிறாங்க சொல்ல முடியாதுல்லவா? சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்தியாவுக்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ யார் ஆதரவாக ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கெட்ட பேர் தானே வரும். அதான் சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறும்.
அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த எம்பிக்கள் இவர் பழிவாங்கப்படுகிறார் என்ற நிலைப்பாட்டை எடுக்கலாம் அல்லவா? அவருக்கு லஞ்சம் கொடுத்தவங்க வந்து எப்படி போடுவாங்க? ஆ, ஏதாவது ஒரு பார்ட்டி லஞ்சம் கொடுத்துருப்பாங்க. யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. எந்த கேஸு கொடுத்தாங்க? அதில் சம்மந்தப்பட்டவர்கள் பாராளுமன்றத்தின் உள்ளே கூட அமர்ந்திருக்கலாம். நீங்கள் சொல்கிறது ரைட்டு. ஏன்னா அந்த டைம்ல வந்து அவரை ஜஸ்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போதே அது சோஷியல் மீடியாவில் ஒரு அவுட்ரீச்சஸ் கலப்புச்சு. அப்படி இருக்கும்போது இப்படி ஆச்சுன்னா அப்போ அது எப்படி வேணாலும் போகலாம், சொல்ல சரி, முடியாது. மீதி கதையை சொல்லுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். என்ன இதுக்கு மேலே என்ன கதை எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். ஸோ இப்போ இந்த பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கமெண்ட்ஸ் ஆகும். குடியரசுத் தலைவர் அந்த ரெஃபரன்ஸை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு கவர்மெண்ட் வந்து இம்பீச்மெண்ட் மோஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி அது நடந்து டெர்மினேட் ஆனால் இந்திய சுதந்திர வரலாற்றில் பாராளுமன்றத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்ட முதல் நீதிபதியாக இவர் வரலாறுல இடம்பெறுவார். ஏன்னா என்னென்னா இந்த ப்ரொசீஜர் பாதி நடக்கும்போதே ரிசைன் பண்ணுவாங்க. அந்த கொல்கட்டா நீதிபதியோட டிபேட்டை வந்து நான் லைவில் பார்த்தேன். அவர் அந்த நீதிபதியை தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டார் பார்லிமெண்ட் முன்னாடி. ஸோ இது எப்படி போகுதுன்றதில்ல. இவருக்கு கூப்பிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு அனுப்ப போகிறேன், நீ யார் ரிசைன் பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நடுவே இவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதுவும் நிலுவையில் இருக்கிறது. ஸோ இதுக்கும் இதை டிரான்ஸ்பரண்ட்டாக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ஹேண்டில் பண்ணார் அப்படின்ட்டு சொல்லணும். ப்ரெஸ்ஸுக்கிட்ட போகவே மாட்டார், ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசவே மாட்டார். சட்டம் என்றால் அனைவரும் சமம் அப்படின்றது தான். அண்ட் ரொம்ப குறிப்பாக இவர் சஞ்சீவ் கண்ணா பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு காரணம், என்னுடைய வழக்கில் எனக்கு ரிலீஃப் கொடுத்தது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா. ரிலீஃபே கொடுக்கக்கூடாது என்று தமிழக அரசு மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோஹத்கி, சித்தார்த் லூத்ரா ஆகியோரை வைத்து வாதிட்டனர். இந்த 17 எஃப்ஐஆர்களை ஒரே யூடியூப் வீடியோவுக்கு 17 எஃப்ஐஆர்கள் போடக்கூடாது என்ற அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றபோது தமிழக அரசு சார்பில் என்ன வாதிடப்பட்டது என்றால், 17 கேஸையும் 17 இடங்களில் விசாரிக்க வேண்டும், 17 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று இவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது ஒரு நீதிபதி வந்து இல்லைன்ட்டு அந்த வழக்கில் ரிலீஃப் கொடுத்தது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா. அதெல்லாம் நினைவு கூறத்தக்கது. அதாவது என்னென்னா, எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் அவர் சட்டம் என்ன சொல்லுது இதில் தான் அவர் கவனமாக இருப்பார். ஒரு குற்றத்திற்கு 17 வழக்குகள் என்பது சரியாக இருக்காது இல்லையா? அந்த அடிப்படையில் அவர் பார்த்தார். அவர் ரோஹத்கியே அப்பியர் ஆகிறாரு, சித்தார்த் லூத்ரா அப்பியர் ஆகி பேசுகிறாரு அப்படின்ட்டுலாம் ஒன்றும். பிஜேபிக்கு அரசுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்காரு. தன்னுடைய இந்த ஜட்ஜ் ஃபெட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்காரு. ரொம்ப அழகாக சம்ம பண்ணிட்டீங்க நீங்கள். இதுதான் அவரோட சிறப்பம்சம். அடுத்ததாக இன்று ஜஸ்டிஸ் திரு பி.ஆர். கவாய் அவர்கள் தலைமை நீதிபதியாக பதவியேற்கிறார். இந்திய நீதித்துறை வரலாற்றில் தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் முதல் பௌத்தர் திரு கவாய், பௌத்த மதத்தை சேர்ந்தவர் என்பது கூடுதல் தகவல். மகாராஷ்டிரா மாநிலத்தை மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்க சார், இது வரைக்கும் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். தொடர்ந்து அரசியலத்தில் பேசலாம். நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதோட இன்ட்ரெஸ்டிங்கான பல்வேறு விஷயங்கள் வரும். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து.